இப்ப சொல்லுங்க. மோடி அவர்கள் பத்தி பேசினீங்க. இப்ப முந்தா நேத்து அவரு பப்ளிக்ல அப்பியர் ஆகி ஒரு விழால பேசினாரு. எத பத்தி பேசப் போறாரு அப்படின்னு பார்த்தா, ஜிஎஸ்டி நாங்க குறைச்சிருக்கோம். இது இந்த வருஷம் தீபாவளி எல்லாம் திருவிழாவ கொண்டாடுங்க. சோ இப்ப நாங்க ஜிஎஸ்டி குறைச்சது மூலமா 2,50,000 கோடி இந்தியர்களுக்கு வருமானமா வரப்போகுதுன்னு ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. இப்ப வந்துட்டு 8 ம். வருஷமா அவர் கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பூனை நினைக்குமாமா, நான் கண்ண மூடிட்டா உலகமே தூங்கிட்டு இருக்குது. இல்ல உலகமே கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது சார். அந்த மாரி தான் இருக்குது இந்த மோடி, நிர்மலா, இந்த பிஜேபி காரங்க ம். பேசுறதுலாம். இந்த 8 வருஷமா எவ்வளவு சிறு தொழில், குறு தொழில், இந்த எம்எஸ்எம்இஸ் எல்லாமே ரோட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ பேர் பிசினஸே மூடி திவாலாயி தற்கொலை பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அத பத்தி யாருன்னா பேசுறோமா? ம். அப்ப மோடி பேசினாரா? இல்லாட்டி இந்த நிர்மலா பேசுச்சா? சும்மா என்னமோ பைத்தியக்காரங்களாட்ட இவங்க சொல்லிட்டா உடனே எல்லாரும் அப்படியே நாட்டோட பொருளாதாரம் அப்படியே ரொம்ப பிரமாதமா ஓடிட்டு இருக்காரு. கிடையாது. இஸ் டாக்கிங் நான்சென்ஸ் அண்ட் தட் லேடி இஸ் ஆல்சோ டாக்கிங் நான்சென்ஸ். அவங்களுக்கு இந்த ஜால்ரா அடிக்கிறது, அவங்க பெருமை பீத்திக்கிறதே பொறுமை வேலையா போகுது. எவ்வளவு பிசினஸ் ரோட்ல நிக்குது. இப்ப திருப்பூர்லலாம் எவ்வளோ கம்பெனிஸ் பிசினஸஸ் ரொம்ப மோசமா இருக்குது. எவ்வளோ பேர் கடன் ஆயி ம். கஷ்டத்துல இருக்காங்க. இந்த ஜிஎஸ்டியால எவ்வளோ பிசினஸ் நின்னு போய் கிடக்குது. இந்த ஜிஎஸ்டில இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா? கொள்ளையர்கள் மாதிரி.